Hi students, welcome to Simmas classes. Matrices. ஒரு quadratic form orthogonal reduction apply பண்ணி canonical form எப்படி மாத்துறதுன்றத இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் question. Reduce the quadratic form 2x1x2 minus 2x2x3 plus 2x3x1 into canonical form and hence find its nature. முதல்ல கொடுத்திருக்கிற இந்த quadratic form வந்து matrices எழுதணும். நான் அந்த matrices ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏவை எப்படி எழுதிக்கலாம்? இதான் ஃபார்முலா. இங்க coefficient of x1 square first row first காலத்தோட first element, அப்புறம் first row second காலத்தோட first elementக்கான ஃபார்முலா half into coefficient of x1 x2 first row third காலத்தோட first element half into coefficient of x1 x3. so first row ஃபுல்லாவே x1 பேஸ் பண்ணி எழுதுறோம். இப்போ இங்க second row first காலத்தோட second element half into coefficient of x1 x2. இங்க coefficient of x2 square இங்க half into coefficient of x2 x3. இப்போ third row எப்படி எழுதணும்? half into coefficient of x1 x3 half into coefficient of x2 x3 இங்க coefficient of x3 square. இப்போ அப்படி எழுதணும்னா இங்க கொடுத்திருக்கிற இந்த quadratic form எனக்கு x1 square இல்ல, அதனால 0. x1 x2 ஓட half, அப்ப இதோட coefficient வந்து 2, அத 2 ஆல டிவைட் பண்ணோம்னா we get 1. x1 x3 யும் 2, சோ அப்ப இங்கேயும் 1 வரும். இப்போதான் பார்த்தோம் இதோட coefficient 2, அது half ஆல மல்டிப்ளை பண்ணா இல்ல 2 ஆல டிவைட் பண்ணா we get 1. இங்க x2 ஸ்கொயர் இல்ல 0. x2 x3 ஓட coefficient -2, அப்போ half எடுத்தோம்னா அதுல -1 இங்க வரும். இது 1, இங்க -1 0. so A matrices முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டரை இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட characteristic equation வேணும். so therefore the characteristic equation of A is given by determinant of A minus lambda equal to 0. அதாவது diagonal element எல்லாம் நம்ம லாம்டாவால சப்ட்ராக்ட் பண்றோம். அப்படி பண்ணோம்னா இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணா இது லாம்டா கியூப்ல இருக்கிற ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆகும். அந்த ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதிக்கிறேன். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இப்போ இதில் s1 s2 s3 அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். s1க்கான ஃபார்முலா சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன வரும்? மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் இது, அதோட சம் எடுத்தோம்னா 0 plus 0 plus 0 which is equal to 0. so s1 ஓட வேல்யூ வந்து 0. இப்போ s2 sum of the minors of the main diagonal அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயகனல் எலிமெண்ட்டோட மீனார்ஸை கண்டுபிடிக்கணும். முதல்ல 0 அப்படின்னா அந்த காலம் அந்த ரோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு எழுதிட்டோம்னா we get 0 -1 -1 0 plus இங்க இப்போ இந்த எலிமெண்ட்டை எடுக்கிறேன். இது எடுத்துட்டோம்னா அந்த காலம் அந்த ரோவை நான் மூடிட்டோம்னா 0 1 1 0ன்னு வரும். ப்ளஸ் இப்போ இந்த எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதணும் இதோட மீனார்ஸை. ஸோ அந்த காலம் அந்த ரோவை நான் மறைச்சிக்கிட்டோம்னா 0 1 1 0ன்னு வரும். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஒன்றுத்துக்கும் ஆட் பண்ணணும். 0 into 0 0, இது மைனஸ் இங்கே -1 into -1 ஒன்று ஆகிடும், +1 ஆகிடும். அப்போ 0 minus of இது
1 தான் எழுதிட்டோம்னா 0 மைனஸ் 1 இந்த டிட்டர்மினண்ட்டோட எக்ஸ்பான்ஷன். இங்கே இது 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 3ன்னு வரும். இப்போ S3 கண்டுபிடிக்கணும். S3 வந்து டிட்டர்மினண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டோம், முன்னாடி எழுதி வச்சுருக்கிறத. இப்போ இதோட டிட்டர்மினண்ட் இந்த ரோ வைஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோட டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும், அதனால் 0 மைனஸ் 1 இன்ட்டு இது 1 இன்ட்டு 0 0 மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0ன்னு வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 0 மைனஸ் 1 மைனஸ் 1 which is equal to minus 2. ஸோ S1 S2 S3 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் is lambda cube minus S1 lambda square. S1 0, அதனால் there is no lambda square term இந்த ஈக்குவேஷனில். ப்ளஸ் S2 lambda, S2 வந்து மைனஸ் 3, அப்போ மைனஸ் 3 லேம்டான்னு வரும். மைனஸ் S3ன்னு வரும். S3 வேல்யூ இங்கே மைனஸ் 2ன்றதுனால அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் தான் ஐகன் வேல்யூ. இப்போ இதோட ரூட்ஸை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று சிந்தட்டிக் டிவிஷன், இல்லைன்னா கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்ல போகிறேன். ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் கால்குலேட்டரை ஆன் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இந்த மோடில் தான் இருக்கும். நமக்கு வந்து ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், யூ ப்ரெஸ் மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவேஷன் வருது. ஈக்குவேஷனில் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல அன்னோன்ஸ் வரும். அன்னோன்ஸ்னால் XYZ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது அன்னோன்ஸ். ஆனால் நம்ம இங்கே வந்து டிகிரியை தான் அதை தான் சால்வ் பண்ணுறோம், டிகிரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் டிகிரியில் 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸை என்டர் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஏன்றது லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட், அதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ ஈக்குவல் டு பின்றது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இங்கே வந்து 0. ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன். சின்றது லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட், அதோட வேல்யூ வந்து -3 என்டர் பண்ணுறேன். டின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதோட வேல்யூ வந்து 2 என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரூட்ஸ் பார்த்திங்கன்னா x1 -2ன்னு காட்டுது, x2 1ன்னு காட்டுது. திருப்பி பார்த்திங்கன்னா ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னு. அப்படின்னா ரெண்டாவதாக காட்டியிருக்கிற ரூட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து -2 1 1. ஸோ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஐகன் வேல்யூ என்ன வந்தது, -2 1 1. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அடுத்து ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் தி ஐகன் வெக்டார், தி ஐகன் வெக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is given by A minus lambda I into X is equal to 0. அப்போது டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதால் சப்ராக்ட் பண்ணணும், லாம்டாவால். மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், முதல்ல 0 இருந்தது. அப்போ 0 மைனஸ் லாம்டா, இங்கே 1. இதே பார்த்தே கூட அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 1 1, இங்கேயும் 1, 0 மைனஸ் லாம்டா -1 1 -1 0 மைனஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸோட வேல்யூ x1 x2 x3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ப்ராடக்டாக மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த ரோ
இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் லாம்டா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0. அடுத்து இங்கே இந்த ரோ இந்த காலம். ஸோ x1 மைனஸ் லாம்டா x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. அடுத்தது x1 மைனஸ் x2 மைனஸ் லாம்டா x3 ஈக்குவல் டு 0. ஐகன் வெக்டருக்கான இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போது இதில் இந்த லாம்டா வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ வென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே x1 ப்ளஸ் 2x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அடுத்தது x1 மைனஸ் x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இதில் x1 x2 x3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால் போதும். நான் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா x1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப், நான் என்ன பண்ணுறேன்னா x1 மறைச்சிக்கிட்டு வேல்யூஸை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு ஆர்டராகவே எழுதணும். ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே 1, இது 1, இது 2, இங்கே -1, which is equal to x2 by அப்போது இதை மறைச்சிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதணும்னா 1, 2, அப்புறம் -1, 2, that is equal to x3 by 2, 1, 1, 2. ஸோ நம்ம வேல்யூஸை எழுதிட்டோம். இப்போது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எல்லாம் நான் எக்ஸ்பாண்ட் பண்ணேன்னா எனக்கு x1 x2 x3 வேல்யூஸு கிடச்சிரும். ஸோ x1 by 1 into -1 -1 minus of 2 into 1 -2, which is equal to x2 by 1 into 1 1 minus of -1 into 2ன்னு வரும். அப்போ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +2, that is equal to x3 by 2 2s are 4 minus 1 into 1 1ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? x1 by -3 x2 by 3, that is equal to x3 by 3. இப்போ இதையெல்லாம் காமனாக 3 இருக்கிறதுனால அதால் டிவைட் பண்ணிட்டோம்னா x1 by -1 x2 by 1 plus x3 by 1ன்னு வரும். Therefore, when lambda is equal to -2, the eigenvector is -1 1 1. So lambda equal to -2ல eigenvector கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது lambda equal to 1ல கண்டுபிடிக்கணும். lambdaக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் -x1 plus x2 plus x3 equal to 0, x1 plus x2 minus x3 equal to 0. அடுத்தது x1 minus x2 minus x3 equal to 0. இப்போ இங்கே ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷனும் சேம். இதில் மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்போது 3 ஈக்குவேஷனும் சேமாக வரும். இப்போ நம்ம லாம்டா ஈக்குவல் டு -2க்கு கண்டுபிடிச்ச மாதிரியே இதுக்கு ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சோன்னா எல்லாமே 0 0 0ன்னு வரும். ஐகன் வெக்டரில் 3 காம்பனண்ட்டுமே 0ன்னு வரக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேல்யூவை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம மற்ற 2 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இப்போ x1 நான் 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஈக்குவேஷனில் எடுத்தாலும் x2 ஈக்குவல் டு -x3ன்னு வரும். இப்போ இதிலிருந்து இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே கொண்டு வந்துடுறேன், இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே கொண்டு வந்துட்டா the eigenvector is 0 -1 1. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1ல் இது eigenvector. நீங்கள் x2-ஐ 0 எடுத்துக்கிட்டும் போடலாம், x3-ஐ 0 எடுத்துக்கிட்டும் போடலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் தான், எதை வேணாலும் 0 எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது திருப்பியும் கேஸ் 3க்கு நான் போடும் பொழுது இதே மாதிரி போடக்கூடாது. ஏன்னா இங்கே ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தகனலாக இருக்கணும். அப்போ தான் கெனானிக்கல் ஃபார்மை அப்டைன் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்,
நமக்கு ஐகன் வெக்டர் எல்லாம் ஆர்த்தகனல்ன்றதுனால இந்த கேஸில் x3-ஐ நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். நமக்கு தெரியும் ஐகன் வெக்டர்ஸ் ஆர் பேர்வைஸ் ஆர்த்தகனல்ன்றதுனால இதையும் ப்ராடக்ட் எடுத்தோம்னா அது 0 வரும். என்ன மீனிங்கு? x1 x3 transpose is equal to 0, x2 x3 transpose is equal to 0 வரும். இதை பேஸ் பண்ணி நான் இது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் எடுத்துட்டேன்னா -a plus b plus c equal to 0. இங்கே 0a minus b plus c equal to 0. இப்போ இது ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்றதுனால இதை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? a by determinant of ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 1 1 -1 1ன்னு வரும், which is equal to b by determinant of 1 -1 1 0ன்னு வரும், which is equal to c by -1 1 0 -1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ a by 1 minus of minus plus ஆகிடும். ஸோ +1 that is equal to b by 0 plus 1 which is equal to c by minus into minus plus ஆகிடும். ஸோ 1 minus 0. ஸோ this implies that a by 2 b by 1 plus c by 1 வரும். therefore the eigen vectors are என்ன வருது? -1 1 1 x2க்கு, 0 -1 1 x3க்கு, 2 1 1ன்னு வரும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணணும்னா அடுத்தது இதோட நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறோம். இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட் ஐகன் வெக்டரை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இதை முதல்ல ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் இது 1 வரும், இதுவும் 1 தான், இதுவும் 1. இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 3 வரும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை ஒவ்வொரு வெக்டர் கீழே எழுதிக்கணும். அப்படி எழுதணும்னா -1/√3, இங்கே -1/√3 1/√3 1/√3ன்னு வரும். இப்போ இதுக்கு அதே மாதிரி எழுதணும்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா இது என்ன ஆகிடும்? -1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 + 1 2, அப்போ 0/√2. அப்புறம் -1/√2 1/√2ன்னு வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இது 4 + 1 + 1 6, அப்போ 2/√6 1/√6 1/√6ன்னு வரும். இப்போ இதோட n டிரான்ஸ்போஸை எடுக்கணும். எடுத்தோம்னா அது எப்படி மாறும்? -1/√3 1/√3 1/√3, இங்கே 1/√, இந்த காலம் ரோவாக மாற்றி எழுதுகிறோம். அப்போ 0 -1/√2 1/√2, இந்த தேர்டு காலத்தை எழுதும் பொழுது 2/√6 1/√6 1/√6ன்னு வரும். ஸோ நம்ம என்னும் n டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n டிரான்ஸ்போஸ் ஏன்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம இதுலேருந்து எழுதியிருக்கோம். என்ன வரும்? 0 1 1 1 1 0 -1 1 -1 0. அதுக்கப்புறம் n மேட்ரிக்ஸையும் எழுதிட்டோம். ஸோ n டிரான்ஸ்போஸ் ஏன்னு எழுதிட்டோம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன கிடச்சிது? -2 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். இதை பார்த்திங்கன்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸில் நம்ம என்ன ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதான் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் கேட்டாங்கன்னா இதை ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ y1 y2 y3 இந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேன். -2 0 0 0 1 0 0 0 1 இன்ட்டு y1 y2 y3 இதை மல்டிப்ளை பண்ணால் we get -2y1 ஸ்கொயர் + y2 ஸ்கொயர் + y3 ஸ்கொயர்
இதான் இதோட கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மோட canonical ஃபார்ம். இப்போ இதோட நேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் நெகட்டிவ்லேயும் இருக்குது பாசிட்டிவ்லேயும் இருக்குது. அப்படி இருந்தால் அதோட நேச்சர் வந்து இன்டெஃபினிட். ஸோ நேச்சர் வந்து இன்டெஃபினிட். ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.